கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பி மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட் டாங் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. எதனாலனா அந்த ஜின் வந்துட்டு ஒரு யூனிக்கான டிசைன், அதாவது கஸ்டமைஸ் பண்ண ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரூச் டிசைன் வேணும், நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டிருப்பா இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், நேரில் பார்த்து தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஜின் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜின்னை இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஜின்னோட மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த பிரசிடென்ட் டாங் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக உட்கார வைக்கிறாங்க. அப்பாவை வந்துட்டு இன்டர்வியூக்கு சொல்கிற பதிலெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாங் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தியா அவள் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான்னு, ஆனால் உன்கிட்ட பாரு அப்படி இன்னசென்ட் மாதிரி நடிப்பா, உன் ஹஸ்பண்டை உன்கிட்டேருந்து பிரிக்கணும்னு திட்டு வேலைலாம் பாப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கா ஒரே பயமாக இருக்குது, என்னடாது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது போல், நம்ம வேற பிரசிடென்ட்டையும் அழைச்சிட்டு வந்திருக்கோம், ஜின் கிட்டே இவங்க ஏதாவது சண்டை கிண்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பக்கு பக்குன்னு இருக்குது. அதே டைமில் இங்கே இன்டர்வியூ நடக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜின் கிட்ட கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் கூட கேள்விப்பட்டோம் லாங் டைம் நோசி அப்படிங்கிற நேமில் நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோ வந்துட்டு நடிக்க போகிறீங்களாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கொஷின்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. ஜின்னுமே ஆமாம் அது உண்மைதான், என்னோட பாசிட்டிவ் மெமரிஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட வந்துட்டு நான் இங்கேருந்து போய் 3 years ஆகுது, நான் 3 yearsக்கு முன்னாடி எனக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா, அதான் என்னோட ஸ்கூல் ஹை ஸ்கூல் மெமரிஸ் அப்புறம் காலேஜ் மெமரிஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு இருக்கும். எனக்கு வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு என்னோட ஹை ஸ்கூல் சீனியர் அவர் வந்துட்டு பேர் வந்துட்டு சாங், அவரும் கூட நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, இது மாதிரி ரியாலிட்டி ஷோவில் நம்ம ஹஸ்பண்டும் நடிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டாங் தான் சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு உன் புருஷனை தப்பாக நினச்சிக்காத, உன் ஹஸ்பண்டை வந்து நடிக்க கூப்பிட்டா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டான். இதை மாதிரி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போதே வந்துட்டு இதுமாரி உன் ஹஸ்பண்ட் கூட நடிக்க போகிறதா வந்துட்டு இவளே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை இதுக்கு வந்துட்டு நான் அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை, அவள் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பர்மிஷன் இல்லாமலாம் இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவளை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜின் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜின் வந்துட்டு டாங்கை பார்த்ததுமே உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. பதிலுக்கு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிர்க்கமாக அப்படி சண்டை போடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா, ப்ரூச் டிசைன் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணணும், இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஜின் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டாங் இருக்காளே அவள் பேச ஆரம்பிப்பா. இவங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது, அடுத்தவங்க ஹஸ்பண்டை கூட எப்படி படம் நடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாங் வந்துட்டு அதை மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு ஜின் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உன்னை நான் பார்த்தேன், ஆனால் நீ மாறவே இல்லை ஒரு துளிக்குள்ள டாங், நீ அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் சொல்லுவா. பதிலுக்கு நம்ம டாங்குமே நர்ஸ் கட் பண்ணுற மாதிரி ஆமாம் ஆமாம் மற்றவங்களாம் அப்படியே இருக்கும்போது நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கக்கூடாது, யாரார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா அப்படி கெத்தாக பதில் பேசிகிட்டு இருக்கா. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஜின் கிட்ட சொல்லிடுறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பர்மிஷனோட தான் இது மாதிரி வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இன்னும் என் ஹஸ்பண்டும் நடிக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தீங்க, இதுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கிட்டாரா, அவர்கிட்ட பேசுனீங்களா நீங்கள் இதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இதை பற்றி ஒன்றும் சாங் கிட்ட பேசவே இல்லை, அவங்க இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்டாங்க சரி ஓப்பனாக பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரசிடென்ட் சாங் கிட்ட நான் இந்த ரியாலிட்டி ஷோவை பற்றி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் வந்து சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை முட்டி விடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த டாங்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவள் எப்படி உன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு பர்மிஷனே கேட்கல பாரு, நேராக வந்துட்டு இன்டர்வியூ பர்சன்ஸ் முன்னாடி சொல்லிட்டு இருக்கா, ஏன்னா வந்துட்டு இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும், வேறு வழியே இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு இதுமாரி கம்பெனிக்காக அதாவது இந்த மாலுக்காக வந்துட்டு ஆக்ட் பண்ணி தானே ஆகணும், அதனால தான் அவள் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாங்கை வந்துட்டு அப்ரோச் பண்ணாமல் நேராக இன்டர்வியூவில் வந்துட்டு சாங் பர்மிஷன் கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு செல்லக்குட்டி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ பார்த்து பண்ணி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த டாங்கை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. இப்படிலாம் பண்ணாத, நான் இவ்வளோ சீரியஸான ஆள் தெரியுமா, என்னென்ன காமெடி பீஸ் ஆக பார்க்குறியா, நான் ரொம்ப சீரியஸான இல்லை, என்ன இப்படிலாம் கேரக்டரை மாற்றாத அப்படின்னு சொல்லி நம்ம டாங் வந்து தள்ளி தள்ளி விடுவா. இல்லை உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விடுற மாதிரி இல்லை.
அப்போ தான் வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு அவள் ப்ரோச் டிசைன் கேட்டிருந்தாலே நம்ம தானே டிசைன் பண்ணி கொடுக்கணும், எதை மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் அந்த ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு டாங்குமே சொல்லிட்டுருப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜின் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுது இந்த நியூஸ். அப்படின்னா வந்துட்டு இந்த ஜின்னோட 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த சாங் தான் போல் இப்போ இவங்க 2 பேரும் திரும்ப ஒன்று சேர போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மக்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் இது மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. எதனால் இது மாதிரி நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு, நான் இது மாதிரி வந்துட்டு அந்த ரியாலிட்டி ஷோலலாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்னோட கம்பெனியோட நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இது மாதிரி நான் வந்துட்டு அந்த ரியாலிட்டி ஷோவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் எனக்கு இது விருப்பமே இல்லை, அது எப்படி அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைக்க முடியும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் நடிக்கணும், எனக்கு ஒன்றும் அந்தளவு ஒன்றும் பேட் ஐடியாவாக இது தோணலை, நீங்கள் நடிக்கும் போது வந்துட்டு நானும் உங்கள் கூடவே இருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், இதனால் வந்துட்டு நான் ஏதாவது கவலைப்படுவேன் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்ன உங்களோட ஸ்கூல் லைஃப் அப்புறம் காலேஜ் லைஃபோட அந்த பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் பார்க்க போகிறேன் இல்லையா, அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்போ எவ்வளோ க்யூட்டாக இருந்திருப்பீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் நடிங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் க்யூட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே சரி உனக்கு ஓகே அப்படின்னா நான் வந்துட்டு நடிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு இதுமாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்பெனி வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகும், நிறையா வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அதே தாங்க நானும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது கஷ்டம் தான், அப்பப்போ கொஞ்சம் ஜெலஸ் ஆவேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போயிட்டு ரூபியை மீட் பண்ணியும் பேசிகிட்டு இருக்காங்க. ரூபி வந்துட்டு இதுமாதிரி நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகுறதா உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் உண்மை தான், என் ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் வந்துட்டு நான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக போகும், ஏன்னா வந்துட்டு அவரோட கம்பெனிக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடி நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, அவங்க அப்படியே வந்துட்டு பாஸ்டில் அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சோ அதை அப்படியே வந்துட்டு நடிக்க போகிறாங்க. சப்போஸ் வந்து அதுமாதிரி நடிக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் உன் ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் உன் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அவன் மேலே அகெயின் ஃபீலிங் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அவள் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவள் சைட் சாஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. ஆனாலும் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சாங் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வரும். யார் கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் டாங் இருக்காங்களே அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிவிட்டு இங்கே இதுமாதிரி ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு லைப்ரரி ஸ்ட்ரெயின் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு, எனக்கு என்னமோ வந்துட்டு நீ இங்கே சீக்கிரம் வரணும்னு தோணுது, சீக்கிரமாக வந்துடு, நீ வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், உன் ஹஸ்பண்டை வந்துட்டு வாட்டையப்படாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் சொல்லிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு சீன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடி இது மாதிரி தான் நடந்திருக்கும், இது மாதிரி சீன்ஸ்லாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் அப்படியே எதிர்ச்சியாக வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே புக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி அப்படியே போடுற மாதிரியும் அப்புறம் பயந்து நடுங்கி அதெல்லாம் எடுக்கிற மாதிரியும் அதில் ஒரு புக் எடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் கையில் கொடுக்குற மாதிரியும் இப்படி தான் இவங்க முத வந்து பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீன்ஸாக வந்துட்டுருக்கு. இவன் ரொம்பவே ட்ரை பண்ணுறான் அந்த ஃபீலிங்கை, முன்னாடி இருந்த அதே ஃபீலிங்கை எப்படியாவது வந்துட்டு நம்ம சாங்க்கு கொண்டு வரணும், சாங்க் வந்து நம்ம மேலே திரும்ப வந்துட்டு எல்லா ஃபீலிங்குமே வரணும், அவன் வந்துட்டு நம்மளை லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பிளான் பண்ணி இந்த ஜின் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே அது புரியுது. பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்தளவு ப்ராப்பராக நடிக்க மாட்டாரு. டைரக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த கட்டெலாம் இந்த சீன்ஸ்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாங் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, சீக்கிரம் வந்துரு, எல்லாம் கையை மீறி போயிடும் போல், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணுறா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் போடும்போது இல்லை நான் டேரக்டர் பக்கத்தில் போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துரா. அப்போ தான் டேரக்டர் விசாரிக்கிறாரு இவங்க யார் இவ்வளோ தைரியமாக வந்து உட்காடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் தான், கண்டிப்பாக வந்துட்டு இவங்க வந்து வருவாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சொல்லும்போது சரி ஓகே ஸ்பான்சர் தானே இங்கேயே உட்காரட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் விட்டுறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு அந்த ஜின் வந்து நின்றுட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சீன் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம டாங்குக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயிறு எரியுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரியுது. அவள் பார்த்தீங்கன்னா அது இதுவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா, டேரக்டர் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த சீன் நல்லா இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு சாங்குக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் ஒய்ஃப் பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் சொல்லுங்கள், இந்த சீன் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் அவங்கள தள்ளி போக சொல்லுங்கள், அவங்கள வந்து சாங் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது டேரக்டருமே சரி ஓகே இவங்களும் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் ஆச்சு, இவங்க சொல்கிறது நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்கிறாரு இதை மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து தான் போகிறா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டாங் விட மாட்டா. இல்லை இன்னும் கூட அவங்க க்ளோஸாக நின்றுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவள் வந்துட்டு சாங் பக்கத்துலேயே நிற்கக்கூடாது
உட்காரக்கூடாது, அவளை போயிட்டு ஆப்போசிட்டில் சேரில் உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேரக்டருமே வந்துட்டு சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாங்கே கண்ட்ரோலில் எடுத்துக்கிறா. இந்த சீன் சூப்பராக இருக்குது கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீன் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. இந்த சீன் வந்துட்டு திரும்ப நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எத்தனை தடவை எடுக்கிறது அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாங் கத்திட்டு இருக்கும்போது ஏமா இந்த நீயே வச்சுக்கோ, இந்த மைக்கு நீயே வச்சுக்கோ, நீயே வந்துட்டு டேரக்ட் பண்ணிக்கோ, நீயே எல்லாம் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் கோவப்படுவார். டாங் உடனே இல்லை நீங்கள் தான் டேரக்டர், நீங்களே பார்த்துக்கிங்க, இதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலை, சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சிரிப்பாக வரும். ஐயோ டாங் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே நம்ம ஒய்ஃப்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு நைஸாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டாங் வந்துட்டு தனியாக போயிட்டு இங்கே பாரு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் வந்துட்டு உன் புருஷனை தூக்கிடுவா போல, சீக்கிரமாக வா, நீ ஏன் இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா, ஸ்கூல்லேருந்து எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு முன்னாடி தான் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவசரம் ஓடி வந்திருப்பாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ, ஏன்னா வந்துட்டு அவள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ, நீயாச்சும் உன் புருஷனாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருப்பா. கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இதுமாரி வந்துட்டு என்னோட ஒய்ஃப் வந்திருக்கா, நம்ம வந்து இந்த சீனை வந்து இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு வேகமாக ஓடி வருவார். ஓடி வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு திரும்பவும் அதே டேபிளுக்கே அழைச்சிட்டு போயிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாரு. அதுவும் அந்த ஜின் இருக்கா இல்லையா, அவன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சாங் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைலே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் பார்த்தீங்கன்னா ஓவராக ஆக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் கிட்ட. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஸ்மைல் பண்ணி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜின்னுக்கு ரொம்ப கடுப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு ஓகே தானா, இதுமாரி வந்துட்டு நான் இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது உனக்கு ஓகே தானா, உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லை, இப்போ கூட சொல்லு, நான் வந்துட்டு நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுவும் அந்த ஜின்னுக்கு முன்னாடியே அவள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னங்க ஜஸ்ட் ரியாலிட்டி ஷோ தானே, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டு இருங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுமாரி இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக வந்துட்டு கொஞ்சிட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜின்னுக்கு அவ்வளோ கடுப்பாக வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாங் கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு சாங்கை வந்துட்டு நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு எப்படி நடிக்கிறாரு, இங்கே என்ன நடக்குது போது எல்லாத்தையும் நான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆசைப்படுறேன், இந்த ரியாலிட்டி ஷோ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்குறாங்க டாங் கிட்ட. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நீ இது மாதிரி வந்துட்டு நாங்கள் வர வரைக்கும் நீ உன் வீட்டில் வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதும் நம்ம சான் அப்புறம் ஜான் பாப்பா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு வெளியில் வந்துட்டு பெஞ்சில் உட்கார வைக்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது, நான் எப்படி உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் ரெடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் லூஸ் என்ன பண்ணுறான்னா அப்படியே நம்ம சேனை தூக்கி அவனை அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த பெஞ்சை துடைக்கிற ஒரு கிளாத்தாக பார்த்தீங்கன்னா வந்து சேனை வந்துட்டு தொடக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஜான் பாப்பா உட்கார வச்சுட்டு அவளுமே உட்காந்துக்கிறா. உட்காந்ததுக்கப்புறம் அந்த சேன் வந்துட்டு கரெக்டாக கேட்குறான், உங்களுக்கு நீங்கள் என்ன லூஸா, இந்த பெஞ்ச் வந்து டஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வச்சே வந்துட்டு இந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் கேட்பான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக இப்போ ஸ்கூலுக்கு வந்தீங்க எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக, அப்பா இல்லை அம்மா தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் வந்து கேட்பான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட அம்மா தான் சொன்னா இதுமாரி வந்துட்டு உனக்கு ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா நம்ம ஜான் பாப்பா கூடலாம். எகெயின் சேன் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு கொஷின் கேட்குறான். சரி ஓகே மம்மி வரல அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு ரூபி டீச்சர் தானே எங்களை வந்துட்டு பிக்கப் பண்ணிப்பாங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட ரூபி டீச்சரு உன்னோட அங்கிள் கிட்ட வந்துட்டு டேட்டிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் வந்தேன், உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்க போகிறது நான் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்து கோவமாக பேசுவா. அதை பார்த்துட்டு நம்ம ஜான் பாப்பாவுக்கு ரொம்பவே பயமாக வந்துடும். ஏன்னா வந்துட்டு தன்னோட அண்ணன் கிட்டே இவங்க இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்களே, அப்போ வந்துட்டு நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் பாப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழுன்னு அழ ஆரம்பிச்சிடுவா. அது மட்டும் இல்லாமல் அண்ணா எனக்கு உங்களை பார்க்கவே பயமாக இருக்குது, நம்ம எப்படி இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜான் பாப்பா வந்து பேசிகிட்டு இருப்பா. இங்கே பாரு உனக்கு இப்போ அழுகிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா, ஒழுங்காக சைலண்ட்டாக இருக்கணும், என் கூட இருக்கும்போது இப்படி அழுதுகிட்டு அடம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா அதை மிரட்டி பேசிகிட்டு இருப்பா. கரெக்டாக நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவார். நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங் கேட்கும்போது இல்லை பாஸ் தான் சொன்னார் இதுமாதிரி பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஓகே நீங்கள்
வந்துட்டு பசங்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு நேராக காருக்கு போகிறா. இதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் முடிச்சுட்டு இருக்கான். என்னடா அது பசங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களை அழைச்சிட்டு நேராக இந்த டாங் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அதுலேயும் நம்ம சான் இருக்காளே அவன் பார்த்தீங்கன்னா மெயின் டோரை பிடிச்சிட்டு உள்ளவே வரமாட்டான். இல்லை இவ ரத்த காட்டேரி, இவ பூச்சாண்டி, இவ வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன், உள்ளே வந்தால் இவ என்னை சமைச்சு சாப்பிட்ருவா, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் கண்டிப்பாக இவ வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம டாங் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறா. பட் ஆனால் நம்ம சான் வந்துட்டு கையை விடுற மாதிரி இல்லை, வரவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவருமே சொல்கிறாரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அங்கிள் உங்களுக்கு தெரியாது, இவ பூச்சாண்டி, இவளை பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது, இவ எங்களை தின்னுடுவா, நான் உள்ளவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடிச்சிக்கிறான். நம்ம டாங் தூக்கி இழுத்துலாம் பார்க்குறா. பட் ஆனால் அவன் விடுற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுங்க கிட்ட இப்படி பேசினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சான்சனை வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறா. இப்போ மட்டும் நீ உள்ளே வரல அப்படின்னா உன்னோட தங்கச்சி நான் சமைச்சு தின்னுடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு மிரட்டுவா. உடனே வந்துட்டு சரி ஓகே என் தங்கச்சிக்காக நான் வந்துட்டு உள்ளே வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை வந்துட்டு நீங்கள் தொடக்கூடாது, ஓகேவா, அவள் என் கூடயே தான் இருப்பான், நீங்கள் அவளை தொடக்கூடாது, அவளை எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் டாங்குமே ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு கையவே விடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு சரி ஓகே வீட்டில் விட்டாச்சு நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்ப்பான். அவ்வளோதான் நம்ம சானுக்கு பார்த்தீங்கன்னா பயம் தாங்காது. ஐயோ தயவு செஞ்சு இந்த ரத்த காட்டேரி கூட எங்களை தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க, இவ எங்களை கொன்னுடுவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டோட காலையே பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்களுக்கு இவங்களை பார்க்கவே பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஒரு காலை பார்த்தீங்கன்னா நம்ம சானும் இன்னொரு காலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க, எங்கேயும் போயிடாதீங்க கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு. இதே டைமில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, செட்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போஸ்டர்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த ஜின் இருக்காள் அவள் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறா. நீ எதுக்காக இங்கே இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் வர சீன்ஸ்லாம் உனக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று நீ ஜெலஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கே நடக்க போகிற சீன்ஸ்லாம் பார்த்துட்டு உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகலாம், அதனால நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜின் வந்து பேசிகிட்டு இருக்கா. இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆக்சுவலாக வந்துட்டு அவருக்கு விருப்பமே கிடையாது இந்த ரிலேட் ஷோவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தேன், நீங்கள் நடிக்கணும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன், அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் நடிக்கும்போது அவருக்கு வந்து நான் சப்போர்ட்டாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னடா இது இவ இப்படி பேசுகிறாளே, இவ இருக்கிற வரைக்கும் சாங் வந்துட்டு நம்மளை வந்துட்டு திரும்பி பார்க்க மாட்டான், இவளை எப்படியாவது அனுப்பிடலான்னு பார்த்தா இவ இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னுக்கு ஒரு காண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி ஓகே உன் இஷ்டம், நீ ஏன் பாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேம் விளையாடுற மாதிரியான ஒரு சீன் தான் வருது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கான அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிடுறாரு. அந்த ஜின்னுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேம் அந்த இதை பார்த்து தான் ஞாபகம் வருது. ஒரு டைம் வந்துட்டு நம்ம ஹீரோட அந்த வீட்டில் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடுறது இருக்கும். நம்ம ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கோவமாக திட்டுவார், இனிமேல் இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னா வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு அவர் அப்படி திட்டதுக்கு காரணம் இந்த ஜின் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இடையில பிரேக்லாம் எடுத்துக்கிட்டு அதாவது அந்த ஜின் நடிக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ரொம்ப காண்டாகும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப சீனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஜின் வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது இந்த கேம் விளையாண்டோம், அப்போ என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு இந்த கேம் வந்துட்டு நம்ம ஹீரோ ஜின் அப்புறம் வின் இவங்க 3 பேரும் தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜின் செல்வா நான் மட்டும் இந்த கேமில் இன்றைக்கி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு பகை பண்ணணும், நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கேட்குறத நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து கேட்டிருப்பா. என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்போ கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக அன்றைக்கி தான் வந்துட்டு இந்த கேம் விளையாடும்போது அவள் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த ஜின் வந்துட்டு சொல்லிவிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா இப்போயும் நான் வந்துட்டு அதே தான் சொல்கிறேன், நான் இந்த கேமில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதே தான், நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கேமில் நான் வின் பண்ணியே காட்டுவேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலை வந்துட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் அவளால் சுத்தமாக எய்ம் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஹீரோயினோட கையில் இருந்த அந்த வெட்டிங் ரிங்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பேசிக்கிட்டது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவள் நினச்சி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுது. அவளால் அந்த பாலை வந்துட்டு எய்ம் பண்ணி அடிக்கவே முடியலை. இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இவளால் முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பாலை வந்துட்டு எடுத்துடுறாரு டேபிள்லேருந்து. எடுத்துகிட்டு போதும் இன்றைக்கி இந்த சீன் வந்துட்டு இதோட போதும், நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேலன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்றைக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாப்
பண்ணிட்டுறாரு. அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இதை மாதிரி ஏன் இது அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கை நடுக்கம் வந்துச்சு, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக் விட்டதுமே பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி போயிட்டு தனியாக உட்காந்துட்டு அவளை கையெல்லாம் ரொம்ப ரொம்ப நடுங்கிட்டே இருக்கும். உடனே அவளோட மேனேஜருக்கும் கால் பண்ணி சீக்கிரமாக வா வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு அவளோட கையே பார்த்துட்டு இருப்பா. ரொம்ப ரொம்ப கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு நடுங்கிட்டே இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம டாங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. இந்த குட்டி வாண்டுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து சோஃபாவோட மூலையில் போயிட்டு பயந்துட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோங்க. அதுலேயும் நம்ம சேன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் நம்மளை எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உட்காந்துட்டு இருப்பான். நம்ம டாங் என்ன பண்ணுறான்னா இதுமாரி மொபைலில் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. இதுமாரி 5 வயசு துருன்னு இருக்கிற குழந்தைங்க, அதாவது நாட்டி குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டு பார்த்துட்டு இருக்கா. இதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி இந்த சேன் சொல்லுவான் இல்லையா, இது மாதிரி வந்துட்டு இந்த பேய் நம்மளை எதுவும் பண்ணாமல் இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நான் என்ன பேயா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது இல்லை நீங்கள் அப்படிலாம் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அவனே பார்த்தீங்கன்னா பயந்து தான் உட்காந்துட்டு இருப்பான் அந்த டாங்கை பார்த்துக்கிட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜான் பாப்பா வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஐயோ பசிக்குதுன்னு சொல்லாத, அதுவே ஒரு பூச்சாண்டி, அப்புறம் வந்துட்டு அதுக்கு பசி ஞாபகம் வந்து அது அப்புறம் நம்மளை தின்னுடும், பசிக்குதுலாம் சொல்லாத, சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்ஸ் சொல்லுவான். ஆனால் வந்துட்டு இல்லை எனக்கு பசிக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் பாப்பா சொல்லிகிட்டே இருப்பா. சரி ஓகே உனக்கு பசிக்குது அவ்வளோதானே, நான் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு பிரெட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேன் வந்துட்டு இல்லை அதை திங்காது, அவள் கொடுக்குறதெல்லாம் திங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அலாட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஜான் பாப்பா வந்து இல்லை நான் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ரூபா கடிக்கும் நம்ம ஜான் பாப்பா. கடிச்சதுக்கப்புறம் நம்ம டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களே எப்போவுமே ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு அந்த டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜான் பாப்பா கிட்ட சொல்லுவா. உடனே நம்ம ஜான் பாப்பாவுமே வந்துட்டு சரி ஓகே இந்தாங்க நீங்கள் ஒரு ரூபா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த டாங் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பீஸையுமே அப்படியே சாப்பிட்ருவா. அதை பார்த்துட்டு நம்ம ஜான் பாப்பா வந்துட்டு நல்லா கத்தி அழ ஆரம்பிச்சிடும். எப்படி சமாளிக்கிறதுனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியாது. சரி ஓகே நான் இதை தானே சாப்பிட்டுட்டேன், இரு உனக்கு வேறு ஏதாவது கூட நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் இருக்கா இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பாடே வந்துட்டு சமைச்சு நம்ம சேன் அப்புறம் அசிஸ்டன்ட் அப்புறம் வந்துட்டு அந்த ஜான் பாப்பா இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம சேன் வந்துட்டு சாப்பிடாம அப்படியே உட்காந்துருப்பான். சேன் வந்துட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்து முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா இவள் வந்துட்டு பேய் ரத்த காட்டேரி அவள் வந்துட்டு சமைச்சிருப்பா, ஏதாவது மயக்க மருந்து கலந்துருப்பா, நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் வந்துட்டு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டுமே வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஓகே நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சேன் கிட்ட சொல்லுவார். ஆனால் நம்ம ஜான் பாப்பா பார்த்தீங்கன்னா இருந்த பசியில் அவள் ஆல்ரெடி நிறையவே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் வந்துட்டு நம்ம ஜான் பாப்பா கிட்டே கேட்கும்போது சூப்பராக இருக்குது, எங்கள் அம்மா சமைக்கிறத விட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம சேனுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 வாண்டுகளும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருப்பா. அவள் பின்னாடி போயிட்டு விளையாடுறது, பில்லோவெல்லாம் பிச்சு விளையாடுறது, வீட்டையே பார்த்தீங்கன்னா 2 ஆக்கிட்டு இருக்கோங்க. அந்த டைமில் கூட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டு அந்த டேபிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டாங்குக்கு அவ்வளோ கடுப்பாக வரும். பிள்ளைங்களா இல்லை இது என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்குது போலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி கத்திட்டு உட்காந்துருப்பா. என்னடா நான் இப்படி தான் இதுங்க 2த்தையும் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது 2ம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சு செய்துங்க நம்ம டாங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோர் வந்து தட்டுற சவுண்டு கேட்கும். யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த டாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்றாவியாக நின்றுட்டு இருப்பா, அவ்வளோ டென்ஷன் ஆகி கோவமாக பார்த்துட்டு இருப்பா. தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் கேட்காத, உன் பசங்களை என்னால் பார்த்துக்கவே முடியல, இன்னொரு டைம் வந்துட்டு உன் பசங்களை என் வீட்டுக்குலாம் அனுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு டாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ கோவமாக வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சிரிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் பசங்களை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொலைட்டாக சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு உன் பசங்களை என் வீட்டு பக்கம் மட்டும் அனுப்பிடாத, இனிமேல் இந்த ஃபேவரை கேட்டும் தொலைஞ்சிடாத, ஓடி போயிடு, இனிமேல் கண்ணு முன்னாடி நீயும் பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை திட்டி வந்துட்டு விரட்டி விடுறா. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.